வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே. இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயர் விளைச்சல் நிலக்கடலை உற்பத்தியை பெருக்கும் வகையில் மானாவாரிக்கேற்ற குறுகிய கால உயர் விளைச்சல் நிலக்கடலை ரகங்களுக்கான ஆராய்ச்சி குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சசிகலா அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்து யோசிச்சேங்க. நவீன தொழில்நுட்பத்தில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா சில்லமருத்துப்பட்டி கிராம விவசாயி ஹெச் ஜெயக்குமார் தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காவிரி டெல்டா மண்டலங்களுக்கான வேளாண் காடு மரங்கள் குறித்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் தரும் ஆலோசனைகள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை உசலம்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலங்களுக்கான சராசரி வானிலை முன்னறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்து யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பில் நாம் காலங்காலமாக ஈடுபட்டு வருகிறோம். மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து வரும் சூழ்நிலையில் தரமான தீவனங்களை அளித்தால்தான் தரமான பால் கிடைக்கும். 40 கறவை மாடு 10 கன்றுகளுடன் பண்ணை அமைத்து தேனி மாவட்ட உழவர் பயிற்சி மைய வழிகாட்டுதலின் பேரில் அடர் தீவனம் மற்றும் நுண்ணூட்டச்சத்து தயாரிப்பில் நவீன தொழில்நுட்பங்களை கையாண்டு அதன் மூலம் கறவை மாடு வளர்ப்பில் அதிக வருவாயினை ஈட்டி வரும் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகா சில்லமருத்துப்பட்டி கிராம விவசாயி ஹெச் ஜெயக்குமார் தரும் விளக்கம். மாடு வந்து ஒரு 40 மாடுகளும் ஒரு 10-15 கன்றுக்குட்டிகளும், ஆடு ஒரு 30 ஆடு, கோழி இதெல்லாம் வளர்த்துட்ருக்கோம். இங்கே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் இப்போ ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. அதிலிருந்து இங்கே என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இதில் வந்து முயற்சியை மேற்கொண்டிருக்கேன். இது வந்து இங்கே மாடு வளர்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி மாடு வளர்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்றது தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து ரொம்ப எளிமையாக, இப்போ இத்தனை மாடுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் தான் வந்து இத்தனை மாடுகளுக்கும் தண்ணி எல்லாம் குடிக்க வச்சு தீவனம் போடுறது அந்த வேலையை செஞ்சிட்ருக்காரு. அது போக வந்துட்டு பால் கறக்க மற்ற வேலைகளுக்கு இன்னொருத்தர் இருக்கார். இது வந்து நீங்கள் இப்போ இது வந்து நீங்கள் பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா அது தவறு. மாடு வளர்ப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தீவனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ தீவனத்தில் வந்து 3 வகையான தீவனம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் வந்துட்டு பச்சை தீவனம், உலர்ந்த தீவனம், அடர் தீவனம், இந்த மாதிரி 3 வகையான தீவனம் இருக்குது. இதில் வந்துட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் காட்டிலும் முதல்ல தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி எடுத்துட்டிங்கன்னா மாடுகளுக்கு வந்துட்டு 1 லிட்டரு பால் உற்பத்திக்கு குறைஞ்சது 5 லிட்டர் தண்ணியாவது தேவைப்படும். அப்படி இருக்கிறப்ப மாடுகளுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ தண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி பார்க்குறப்ப இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு வந்துட்டு மாடுகளுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு எந்த விஷயம் செஞ்சுருந்தாலும் இங்கே மற்ற இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிலிருந்து நாங்கள் எளிமைப்படுத்தி எல்லோரும் செய்கிற மாதிரியான செஞ்சுருப்போம். அதுதான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பக்கத்தில் அடுத்து பார்க்கலாம். நீங்கள் வந்து இங்கே ஆக்சுவலாக இப்போ இந்த கக்கூஸ் இருக்கு இல்லைங்களா, கக்கூஸில் ஃப்ளாஸ் இருக்கு இல்லையா,
அது மாதிரி வந்துட்டு இப்போ வெஸ்டர்ன் டைப் அதெல்லாம் வந்து ஃப்ளாஸ் இருக்கிற மாதிரியான சிஸ்டம் இங்கே பண்ணியிருக்கோம். அதே இதில் பெரிய முறையில் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு அந்த ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி தொட்டிகள் அமைச்சு அதில் வந்துட்டு இப்போ அந்த வாட்டர் டேங்க்கு ஓவர் ஹெட் டேங்கிலிருந்து இங்கே பால்வால் ஒன்று கனெக்ஷனோட ஒரு ஃப்ளோட் பால்வோட இந்த இது நீங்கள் அடுத்து படத்தில் பார்க்குறப்ப தெரியும். அந்த மாதிரியான சிஸ்டம் வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இப்போ மாடு தண்ணி குடிக்க அந்த பலூன் அந்த பால் வந்து கீழே போகும். கீழே போகிறப்ப தேவையான தண்ணி கிடைக்கும். அப்போ அந்த வெயில் நேரம் மற்ற நேரத்தில் மாட்டுக்கு எவ்வளவு தண்ணி வேணும்னாலும் நம்மளை எதிர்பார்க்காம அதே குடிச்சிக்கிற மாதிரியான சிஸ்டம் இங்கே பண்ணியிருக்கோம். தீவனம் தயார் பண்ணுறதுல வந்துட்டு 3 வகையான பொருள்கள் இருக்குது, சத்துக்கள் இருக்குது. அதில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு மாவு சத்து, அதே மாதிரி புரதச்சத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு இது நார் சத்து உள்ள 3 விஷயந்தான் வேணும். இதில் வந்துட்டு 3மே வந்துட்டு ஜென்ரலான தீவனம் அப்படின்னா இப்போ 100 கிலோவுக்கு வந்து 33 எடுத்துகிட்டா ஒரு ஈவனாக போட்டால் தயார் பண்ணாலே போதும், ஜென்ரலான ஒரு தீவனம். அப்போ கண்ணுக்குட்டிகளுக்கு வந்து புரதச்சத்து மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் மற்றது மாவுச்சத்தெல்லாம் குறைச்சி கொடுக்குற மாதிரி வரும். இப்போ பால் மாடுகளுக்கு கொஞ்சம் மாவுச்சத்து ஜாஸ்தியாகவும் கொஞ்சம் புரதச்சத்து குறைச்சி கொடுக்குற மாதிரி நம்ம கால்குலேஷன் இருக்குது. நீங்கள் எது வேணாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட தலைமையகத்தில் இருக்கக்கூடிய உழவர் பயிற்சி மையத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா அங்கேருந்து வந்து உங்களுக்கு தேவையான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. நுண்ணூட்டச்சத்து கொடுக்குறதுனால என்னென்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணூட்டச்சத்து வந்துட்டு உங்களுக்கு மாட்டுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போடுற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி பண்ணையில் வந்து போட்டால் தான் உங்கள் பண்ணையை லாபகரமாக இயங்கும். 2வது நோய்கள் வராது. நுண்ணூட்டச்சத்து வந்துட்டு நோய் வராமல் இருக்கவும் வருஷத்துக்கு ஒரு கண்ணுக்குட்டி போடவும் முக்கியம். அப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய கழிவுகளையும் எதையும் வெளியேற்றாமல் இங்கே கலெக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய வசதி இங்கே இருக்குது. எல்லாமே இந்த பயோகேஸ் பிளான்ட்டுக்குள்ளே போயிட்டு கடைசியில் ஒரு சிலரி டேங்க் ஒன்று இருக்குது. அங்கே வந்து நீங்கள் கொண்டு அங்கேருந்து சிலரி பம்ப் ஒன்று இருக்குது. அந்த பம்பில் பம்ப் பண்ணி நம்ம தேவையான இடத்துக்கு அங்கங்கே வாய்மடையில் பாயிற மாதிரி தண்ணி ஃப்ளட் இரிகேஷன் சொல்லுவாங்கள்ல, தண்ணி பாயிற இடத்துல விட்டுருக்கோம். இதுதான் நான் 30 வருஷ காலமாக பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து இப்போ மாடுகளை வந்து பராமரிக்கிற இடத்துல இங்கே தொழு எடுத்துட்டிங்கன்னா தொழு வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த காங்கிரீட் ஃப்ளோரிங் இருந்தால் நல்லது. இதில் வந்து வழுகாமல் இருக்கணும்னா நீங்கள் ரப்பர் மேட்டு போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ நிறையா சீட் வந்திருக்கு, அது போட்டிங்கன்னா மாடுகளுக்கு வந்துட்டு உங்களுக்கு மூளை வீக்கம், கால் தேய்மானம் அதெல்லாம் வராது. ஏன்னா இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இந்த சிமெண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு அந்த இதெல்லாம் தேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரைனேஜ் வசதி ரொம்ப முக்கியம். மாடுகளுக்கு வந்து தண்ணி தேங்காமல் இப்போ வடிகால் வசதி ரொம்ப முக்கியம். இப்போ மேடான இடத்துல நீங்கள் தொழு அமைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வடிகால் வசதி நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். சின்ன தொழில்நுட்பம், இப்போ சாணி தள்ளுறதுக்கு சின்ன வண்டி வச்சுக்கிட்டிங்கன்னா சாணி அள்ளுறது ரொம்ப ஈஸியாக போயிடும். அதே மாதிரி சாணம் அள்ளுறதுக்கு சின்ன தகடு மாதிரி 2 வச்சுருக்காங்க, அது ஈஸியாக அள்ளிக்குவாங்க. இல்லை அப்படின்னா லென்த்தாக வந்து ஒரு குச்சி இருக்குது, அதில் வச்சு ஒரு பைப்பில் வந்து முன்னாடி ஒரு தகடை வெல்ட் அடித்து இழுத்துக்கலாம். அந்த மாதிரியான சிஸ்டம். அதே மாதிரி பால் கறவை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கறவைக்கு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி திறமையான இந்த கறவையாளர்கள் தேவையான அவசியம் இல்லை. இன்றைக்கி எல்லாமே வந்துட்டு பால் கறக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. இந்த மில்கிங் மிஷின்றது நிறைய முறைகள் இருக்குது. கையில் ஆட்டி கறக்கிற மாதிரி இருக்குது, காலில் படல் பண்ணி கறக்கிற மாதிரி இருக்குது, நிறைய முறைகள் இருக்குது. இப்போ பால் கறக்கிறதுல 2 முறை இருக்குது, அமுக்கி கறத்தல், இழுத்து கறத்தல் இருக்குது. இப்போ நம்ம மனுஷங்க கறக்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் காம்பை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்துட்டு அமுக்கி கறத்தல். இப்படி இழுத்து கறக்கிறது வந்து சரியான முறை இல்லை. அதனால் வந்து காம்பில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர் பாதிக்கப்படும். அடிக்கடி அது பாதிச்சுன்னா டேமேஜ் ஆச்சுன்னா அந்த உள்ள காம்பு துவாரம் சரியான மூடாமல் இருந்தால் கிருமிகள் உள்ளே போய் நிறையா வந்து நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இந்த மில்கிங் மிஷினில் கறக்கிறப்ப அது அமுக்கி கறத்தல் முறையில் வந்து உங்களுக்கு வேலை செய்யுது. ஸோ வந்து அதனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய லேயர் வந்து டேமேஜ் ஆகாது. அதனால் வந்து இப்போ அந்த மிஷினில் கறக்கிறதுன்றது நல்ல விஷயம், கெட்ட விஷயம் இல்லை. அதனால் வந்து அதை எல்லோரும் பண்ணினீங்க அப்படின்னா இன்னும் கூடுதல் கம்மியான நேரத்தில் கம்மியான லேபரை வச்சு நிறைய மாடுகளை கறக்கலாம். அதே மாதிரி முறையாக தடுப்பூசிகள் போட்டுடணும். இதெல்லாம் வந்துட்டு மாட்டு பண்ணை கண்டிப்பாக லாபகரத்தில் அருமையாக போயிட்டுருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒன்று. முக்கியமாக இன்சூரன்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம வந்து முடியாத பட்சத்தில் இன்சூரன்ஸ் பண்ணி அது உங்களுக்கு வந்துட்டு அந்த இழப்பீடுகளை காப்பாற்றி கொடுக்கும். நம்மளுக்கு வேஸ்ட்டான செலவு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய முழு இழப்பிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே நிகழ்வுன்றது இன்சூரன்ஸ். இந்த முறையெல்லாம் ஃபாலோ பண்ணை அமைச்சிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். மேலும் விவரம் பெற விவசாயி H. ஜெயக்குமார் அவர்களை 098485201 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் முக்கியமாக சாகுபடி செய்யப்படுவது நெற்பயிராகும். இத்துடன் வரப்போரங்களில் நெடுங்கால பயிர்களாக தேக்கு மற்றும் வேங்கையை சாகுபடி செய்வதன் மூலமும்
குறுகிய கால பயிராக சவுக்கு பயிரிட்டால் கூடுதல் வருமானம் ஈட்ட வாய்ப்புள்ளது. அத்துடன் தண்ணீர் தேங்கும் இடங்களில் களர் மற்றும் உவர் நிலங்களில் என்னென்ன மரங்களை வளர்த்து பயன்பெறலாம் என்பதனை குறித்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் தரும் விளக்கம். காவிரி டெல்டா மாவட்டங்களில் அரிசி நல்லா வளரும். அங்கே போய் எதுக்கு மரம் வளர்க்கணும்னு எல்லாரும் கேட்கலாம். நான் சொல்லுவதெல்லாம் என்னென்னு, அங்கே இருக்கக்கூடிய வரப்பை மட்டும் பயன்படுத்த போகிறோம். நம்ம அரிசியை தூக்கிட்டு மரமே போட போகிறதில்ல, வரப்பு மட்டும் பயன்படுத்த போகிறோம். இந்த வரப்பில் என்ன விதமான மரங்கள் வளர்க்கலாம், இந்த வரப்பில் மரம் வளர்க்குறப்ப என்னென்ன பயன்கள் விவசாயிகளுக்கு கூடுதலாக கிடைக்கும். குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரப்போகிற மரங்கள் என்றாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய 2 மரம் தேக்கு, 2வது வேங்கை. தேக்கும் வேங்கையும் வரப்போரங்களில் நடாமல் நம்ம பயிரிடவே கூடாதுன்னு என்று நான் சொல்லுவேன். ஏன்னா தேக்கு மரம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகளிலிருந்தே இன்றைக்கெல்லாம் 5 வருட தேக்கு மரத்தை கூட பயன்படுத்துகிறாங்க. ஆனால் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் இருந்தால் விவசாயிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அது வரப்போரங்களில் நமக்கு 20லேருந்து 25 ஆண்டுகள் மரம் வந்துச்சுன்னா அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மரம் நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை மரச்சாமான்களும் பயன்படுத்தக்கூடிய வரும். வீடு கட்டுவதற்கு தேவையான அத்தனை மரப்பொருள்களும் அந்த மரங்களிலிருந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். சப்போஸ் அந்த ஒரு 20லேருந்து 25 ஆண்டுகள் ஆச்சுன்னா ஏறக்குறைய அந்த மரம் 25லேருந்து 40 கியூபிக் கனஅடி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், ஒரு கனஅடி 1200லேருந்து 2200 ரூபா முடிக்க போகுது, மரத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. அதே போல் வேங்கை மரம், இந்த வரப்போரங்களில் வேங்கை மரம் நட்டால் இதுவும் நல்ல வருமானம் தரக்கூடிய மரம். இது 2மே நெடுங்கால பயிர்கள். இதில் குறுகிய கால பயிர்கள் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக எங்கன்னா இந்த அம்மாப்பேட்டை, நீடாமங்கலம் இந்த மாதிரி பகுதிகளை பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரகம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். குறிப்பாக தஞ்சாவூரை தாண்டினதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் குறைந்தபட்சமாக 40லேருந்து 45 டன்னும், நீர் எங்கெங்கே வடிகால் வசதி நன்றாக உள்ளதோ அங்கெல்லாம் 55லேருந்து 60 டன்னு மகசூல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இந்த அதாவது டெல்டா மாவட்டங்களில் சவுக்கு மரத்திற்கும் நல்ல வாய்ப்புகள் உள்ளது. 3வதாக பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் பாப்புலஸ் என்ற மரத்தை அறிமுகப்படுத்தி உள்ளோம். இந்த பாப்புலஸ் மரம் வரப்போகிறதுக்கு மட்டும்தான், தோப்பாக நடவே இல்லை. இது எப்படி இது ஆய்வு திட்டத்தில் தான் இருக்குது, இதை நட்டுட்ருக்கோம். சில இடத்துல நல்ல நீடாமங்கலம் மாதிரி இடத்துல இந்த பாப்புலஸ் மரம் நன்றாக வளர்ந்துருக்கு. ஏற்கனவே ஒரே வருடத்தில் 20லேருந்து 25 அடி மரங்கள் வளர்ந்துட்டுருக்கு. இதை பற்றி ஆய்வுகள் நடந்துகிட்ருக்கு. வருங்காலங்களில் பாப்புலஸ் மரம் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மரமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. 3வது இந்த தண்ணி நிற்கக்கூடிய பகுதிகளில் தைலத்தில் ஒரு ரகம் வந்திருக்கு இன்றைக்கு. அந்த தைலத்தில் 413 என்ற ரகம் ஏற்கனவே இந்த ஃப்ளட்டிங்காகவும் இந்த தண்ணி நிற்பதை தாங்கக்கூடிய வகையில் வளரக்கூடிய மரமாக இருக்குது. இந்த மாவட்டங்கள் இது மட்டும் இல்லாமல் ஓதி மரம், லேனியா கோரமண்டலிக்கே என்று அழைக்கக்கூடிய ஓதி மரம். ஏன்னா இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கலர் மற்றும் ஓவர் நிலங்கள் கூட சில இடத்துல இருக்குது. அந்த மாதிரி கலர் மற்றும் ஓவர் நிலங்களில் இந்த ஓதி மரம், பூவரசு மரம். இந்த பூவரசுலலாம் நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க, எல்லாம் பழைய காலத்தை பூவரசுலாம் வளைஞ்சு நெளிஞ்சு வரணும். இன்றைக்கு பூவரசுலேயே தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள்லாம் வந்தாச்சு. இந்த பூவரசில் தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் லேனியா கோரமண்டலிக்கே என்று அழைக்கக்கூடிய ஓதி மரங்களை தேர்வு செய்யப்பட்ட மரங்கள். ஏன்னா இதெல்லாம் இந்த கலர் மற்றும் ஓர் நிலங்களில் ஓரளவு தாங்கி வளரக்கூடிய மரங்கள். பட் அதே போல் இந்த மாவட்டங்களை பொறுத்தளவு நாம் நெல் விவசாயம் நன்றாக நடைபெற்று கொண்டிருப்பதால் நாம் இந்த மாவட்டத்தில் உள்ள வரப்பகை மட்டும் நன்றாக பயன்படுத்தினோமானால், குறிப்பாக நான் கூறிய மரங்களிലേക്ക് தேக்கு மரமாகட்டும், வேங்கை மரமாகட்டும், சவுக்கு மரமாகட்டும், தைல மரமாகட்டும், ஓதி மரமாகட்டும், அல்லது மகாகனி என்று அழைக்கக்கூடிய ஸ்விச்சினியா மேக்ரோஃபில்லா என்று அழைக்கக்கூடிய மரம், இதெல்லாம் வரப்போரங்களில் நட்டால் உண்மையிலேயே வேளாண் பொருளோடு சேர்த்து இந்த மரமும் விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து அவர்களுடைய உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் பெருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. ஆகவே இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகள் நான் கூறிய 7 வகையான மரங்களை நட்டு, குறிப்பாக வரப்போரங்களில் நட்டு பயன்பெறலாம் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 09443505844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சனிக்கிழமை 13/6/2015 அன்று காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம்.
நேரலை நிகழ்ச்சியில் ஆடிப்பட்டத்திற்கேற்ற காய்கறி கனி வகைகள், நெல் வகைகள், நில மேம்பாடு மற்றும் உள்நாட்டு மீன் குஞ்சு உற்பத்தி, மீன்வள வகைகள், இவற்றோடு பாரத வங்கியின் வேளாண்மைக்கான சேவைகள் குறித்து அந்தந்த துறையின் நிபுணர்கள் விவரிக்கின்றார்கள். வேளாண்மையாளர்களே, வரும் சனிக்கிழமை 13/6/2015 காலை 11 மணிக்கு உங்களின் வினாக்களுக்கு நேரலையில் விடைபெறுங்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. மதுரை உசிலம்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 61.8% காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.2% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.2% சூரிய கதிர்வீச்சு 372 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 989.5 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்குன, பூச்சி மருந்து வாங்குன, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளோம். ஆனால் எண்ணெய் வித்து பயிர்கள் குறைந்த அளவே பயிரிடப்படுவதால் நமது தேவையை பூர்த்தி செய்ய வேளாண்மை ஆராய்ச்சி நிலையங்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் மானாவாரி நிலங்களில் புதிய பயிர் ரகங்களை பயிரிட்டு வேளாண்மையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையத்தில் மானாவாரிக்கேற்ற குறுகிய கால உயர் விளைச்சல் நிலக்கடலை ரகங்களுக்கான ஆராய்ச்சி குறித்து சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் சசிகலா அவர்கள் தரும் விளக்கத்தினை காணலாம்.
மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் எதுக்காக இங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக குறைவான மழையளவு இருக்கிற மாவட்டம் இது. வருஷத்துக்கு ஒரு 800 mm தான் இங்கே ரெயின்ஃபாலு. அதுக்காக மானாவாரிக்கு அப்படின்னு ஒரு புதிய ரகங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதற்கேற்ற ஆராய்ச்சிகள் நடத்துறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய கீழே மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கே மானாவாரி வேளாண்மைக்கு ஏற்ற புதிய ரகங்களை உருவாக்குறதுக்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருது. இங்கே வந்து எல்லா பயிர்களிலுமே வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக விவசாயிகள் பயிர் பண்ணுறது வந்து நெல்லுக்கு அப்புறம் நிலக்கடலை வந்து இங்கே அதிகமாக பயிர் பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய மொத்த விவசாய உற்பத்தியை பார்க்கும்போது தானிய உற்பத்தியில் வந்து நம்ம தன்னிறைவு அடைஞ்சிட்டோம். ஆனால் பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்களினுடைய உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக குறைவான பரப்பில் தான் பயிர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வருஷம் வந்து நம்ம எண்ணெயினுடைய இறக்குமதி, உணவு எண்ணெயினுடைய இறக்குமதி வந்து அதிகமாக நம்ம வந்து எண்ணெயினுடைய இறக்குமதி வந்து அதிகமாகிட்டே போகுது வருஷம். ஸோ அதனால் விவசாய ஆராய்ச்சிகள் வந்து இந்த பயிர் வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களினுடைய ஆராய்ச்சி சார்ந்ததாக அமையிறதாகவும், அதில் புதிய ரகங்களை வந்து கண்டுபிடித்து விவசாய உற்பத்தியை வந்து எண்ணெய் வித்துக்கள் பயிர்களினுடைய இதை வந்து அதிகப்படுத்துறதுக்காக அமையிறது மிக அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிலக்கடலை சாகுபடி வந்து 2.5 லட்சம் ஹெக்டேரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களில் நிலக்கடலை சாகுபடி மிக அதிக அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக தென் மாவட்டங்களில் திண்டுக்கல், சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து மானாவாரி முறையில் நிலக்கடலை வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நிலக்கடலை சாகுபடி வந்து ஒரு 5500 ஹெக்டேரில் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 5500 ஹெக்டேரில் 75% அதிகமாக வந்து மானாவாரியில் தான் விவசாயிகள் வந்து நிலக்கடலை சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நம்மளுடைய நிலக்கடலை ரகங்களில் வந்து இரவ பாசனத்துக்குன்னு வெளியிட்ட ரகங்களை தான் வந்து மானாவாரியிலையும் வந்து விவசாயிகள் பயிர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் மானாவாரிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு புதிய நிலக்கடலை ரகத்தை வந்து வெளியிடுறது அவங்களுக்கு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதனால் மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து மானாவாரிக்கு ஏற்ற குறுகிய கால உயர் விளைச்சல் தரக்கூடிய நிலக்கடலை ரகத்தை வெளியிடுறதுக்கான ஆராய்ச்சி வந்து நடைபெற்று வருது. இதில் டோட்டலாக என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு 106 கல்ச்சர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு 106 கல்ச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணோம். நிலக்கடலையில் கல்ச்சர்ஸ், அதாவது பண்பினங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பண்பினங்களை கலெக்ட் பண்ணி இங்கே வந்து அனலிசிஸ் பண்ணோம். அந்த மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் அந்த ரகங்கள் வந்து எந்த மாதிரி இங்கே விளைச்சல் தருது, இந்த மண்ணுக்கு அது எந்த மாதிரி விளைச்சல் தருது அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணினதில் இங்கே இருக்கிற 2 DR12, DR13 அப்படிங்கிற ரகங்கள் வந்து மிக உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களாக இருக்குது. இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, மானாவாரிக்கு ஏற்ற மாதிரி. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செடியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. செடியே வந்து மற்ற ரகங்களை கம்பேர் பண்ணும்போது, இப்போது VRI 7, TMV அதாவது திண்டிவனம் ரகங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த செடியினுடைய ஹைட்டு, உயரம் வந்து மிக குறைவு. அதே மாதிரி இலையை பார்த்திங்கன்னா மிக சிறிய அளவிலான இலைகளாக இருக்குது. அதாவது இதனுடைய சிறப்பு இயல்பு என்னென்னா, இலை வந்து மிக சின்னதாக இருக்குது. அதனால் வந்து நீராவி போக்கு கம்மியாக இருக்கும். இந்த இலையை பொறுத்த வரைக்கும் நீராவி போக்கு கம்மியாக இருக்கும். இலையும் வந்து இலையினுடைய அகலம் கம்மியாக இருக்கிறதுனால இலை புழுவினுடைய தாக்குதல் வந்து இதில் கம்மியாக இருக்குது. இலை வந்து திக்காக இருக்கும். அதனால் புழு வந்து அப்படியே போய் ரோல் பண்ண முடியாது, பாய் மாதிரி இதை வந்து சுருட்ட முடியாது இந்த இலையை, திக்காக இருக்கிறதுனால. அதனால் இலைப்புழு தாக்குதல் கம்மியாக இருக்குது. அது போக இந்த துருநோய், இலை நோய்களினுடைய தாக்குதலுமே வந்து இதில் குறைவாக தான் இருக்குது. அதே மாதிரி வேதிப்பொருள் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வறட்சியை தாங்கிறதுக்கான முக்கியமான காரணியாக அதை நம்ம சொல்கிறோம். அதுக்கு பேர் வந்து புரோலின் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம். அந்த அமினோ அமிலத்தினுடைய அளவும் வந்து இந்த இலைகளில் அதிகமாக இருக்குது. இந்த புரோலின் எப்போ சுரக்கும் அப்படின்னா, வறட்சி வந்து வரும்போது சுரக்கும். ஸோ இதனுடைய அளவு இந்த செடியில் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை உள்ளதாக நம்ம சொல்கிறோம். இது வந்து DR13, அதாவது ட்ரவுட். DR மீன்ஸ் ட்ரவுட் அப்படிங்கிற 13 நிலக்கடலையினுடைய பைப்லைன் கல்ச்சர். இது MLT 2வது வருஷத்தில் இருக்குது இந்த கல்ச்சர்.
பார்த்தீங்கன்னா இது வந்து அடர் கொத்து வகையை சேர்ந்தது. இலைகள் வந்து நல்ல அடர் பச்சை நிறத்தில் இருக்கும். நிலக்கடலை வந்து நம்மளுடைய மானாவாரியில் மற்ற நிலக்கடலை ரகங்கள் போடும்போது ஒரு 10 காய் 15 காய்க்குள்ளே தான் இருக்கும். இது வந்து 20-25 காய் வரைக்கும் பிடிக்கக்கூடிய தன்மை. நல்ல இரவு பாசனத்தில் போடும்போது 45லிருந்து 49-50 வரைக்குமே வந்து காய் பிடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கல்ச்சரில் இருக்குது. மற்ற வெரைட்டிகளோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ஈல்டும் வந்து அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. கூடவே வந்து வறட்சியும் தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இந்த ரகத்தை வந்து நம்ம ஒரு புதிய ரகமாக வந்து வெளியிட போகிறோம். மானாவாரிக்கு ஏற்ற ரகமாக வந்து வெளியிட போகிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் சசிகலா அவர்களை 0455283080 எனும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 15/6/2015 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தில் பட்டன் ரோஸ் சாகுபடி குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தாலுகா டி பரந்தூர் கிராம விவசாயி என் சந்திரசேகர் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம் பகுதியில் கால்நடை வளர்ப்பில் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் ஒரு பார்வை. இதில் திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் டாக்டர் எஸ் பிரதாபன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அறுவடைக்கு பின் சேமிப்பு தொழில்நுட்பம் குறித்து ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் அமைந்துள்ள மகளிர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் டி கமலவேணி, உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் என் சபிதா மற்றும் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் அனுராதா ஆகியோர் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். அத்தை, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் படிக்க. ஸ்கூலுக்கா? கல்யாணம் கட்டிட்டு வரச்ச என்னவோ சொன்ன படிச்சிருக்கானுட்டு? அட அத்தை, நான் ஃபார்ம் ஸ்கூலுக்கு போறேன். விவசாயத்துல புதுசான விஷயங்களை கத்துக்க நீங்களும் வாங்க அத்தை. ஃபார்ம் ஸ்கூல் இங்கு நிலத்தின் பயிர் உற்பத்தியை பெருக்குவதற்கான அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லித் தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.